சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு இருக்கா? பொது சேவை செய்யணுன்றது பொது பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர், அவர் ஒன்றிய தலைவராகவும் இருக்கிறார். நடவடிக்கை எடுக்கிறவரை விடாதீங்க. 25 இரவு வந்து அங்கே இறங்கிடுவேன். காலையில் நம்ம என்னென்ன இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது போல, ஆட்சி வந்து அடுத்த நிமிஷமே நான் வந்து கரூரில் மண் அழுவினர். கரூரில் மட்டுமே மண் அழலாம், தமிழ்நாடு முழுக்க மண் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க சில சர்ச்சைகளில் பாதிரியார்கள் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனங்கள் வந்து அதிகமாகவே இருக்கு. குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கு. கத்தியால கண்டந்தண்டமாக வெட்டி அந்த தலை காயங்களை வீடியோவில் பதிவு பார்க்கலாம். கன்னியாகுமரி காவல்துறை வந்து கண்ணை மூடிக்கொண்டிருப்பது வந்து இது மிகப்பெரிய பேர் விபத்தை வந்து ஏற்படுத்தும். வணக்கம், நான் உங்கள் வாராகி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது வந்து கிட்டத்தட்ட 31 மாதங்கள் முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு கேள்விக்குறி அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எழுப்பிட்டே வராங்க. அது எந்த அளவுக்கு அது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே திமுக ஆட்சி பொறுப்பேற்றாவே இந்த நிலம் தொடர்பான பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், ரவுடிகளுக்குள் நடக்கக்கூடிய இந்த கேங் வார், இது போன்ற சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த 3 வருஷத்தில் அது போன்ற சம்பவங்கள் பல விஷயங்கள் பல மாவட்டங்களில் நடந்துக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதை விட தாண்டி சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு இருக்கா? பொது சேவை செய்யணுன்றது பொது பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கெல்லாம் எந்த விதமான பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியத்தான் நம்ம இருக்குது. அப்படி சமீபத்தில் இப்போ நடந்த சம்பவத்தை உங்களை 1-2 சம்பவங்களை நான் சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ மோசமான சூழ்நிலையை இன்னைக்கு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர், அவர் ஒன்றிய தலைவராகவும் இருக்கிறார், சேவியர் என்கின்ற ஒரு அரசு ஊழியராகவும் பணிபுரியக்கூடியவர். சமீப காலமாக அவருக்கு வந்து திமுக கட்சியை சார்ந்த சில அரசியல் பிரமுகர்களெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு கொலை மிரட்டல்களை கொடுத்துட்டே வராங்க. இது சம்பந்தமாக அவர் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுக்குறார். எனக்கு திமுக ஒன்றிய செயலாளர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய முறைகேடுகள், குறிப்பாக மணல் மாஃபியாக்கள், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது போல, ஆட்சி வந்து அடுத்த நிமிஷமே நான் வந்து கரூரில் மண் அழுவினர். கரூரில் மட்டுமே மண் அழலாங்க, தமிழ்நாடு முழுக்க மண் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சட்டத்துக்கு புறம்பாக நடக்கப்பட்டிருக்குது. இது இன்னைக்கு பல ஊடகங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் கூட இந்த பிரமுகர்கள், அது கூட ஒரு களவாணி பையன் ஃபாதிரியார் என்ற போர்வையில் ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கான். அந்த கோயில் நடக்கக்கூடிய முறைகேடுகள், இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க சில சர்ச்சைகளில் பாதிரியார்கள் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்குது. அந்த சர்ச்சைக்குள்ளேயே மெம்பராக இருக்கக்கூடிய இந்த சேவியர் பல பிரச்சனைகளை அவர் கேள்வி எழுப்புறாரு. ஏன்னா ஒரு நாட்டில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது, மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா அது கேள்வி கேட்க தான் செய்வான். அந்த ஒரு சமூக ஆர்வலர், நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல பிரச்சனைகளை கையில் எடுத்து மணல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்னைக்கு கொள்ளடிக்கிறானுங்க. மாற்று மாநிலமான கேரளாவுக்கு வந்து மணல்கள் கடத்தப்படுது. நம்ம ஏற்கனவே பல விஷயம் காணொலியில் சொல்லியிருந்தாலும் கூட இது போன்ற 1-2 சமூக ஆர்வலர்கள் அங்கிருந்து போராடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் இது போன்ற நபர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுக்கு இந்த சேவியரை படுகொலை செய்யப்பட்ட விஷயம்தான் ஒரு முக்கிய விஷயமாக நம்ம கருதப்படணும். சேவியர் ஒரு நல்ல போராளியாக அந்த மாவட்டத்தில் செயல்பட்டுருக்காரு. ஆனால் இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா, நேற்றையெல்லாம் எஃப்ஐஆர் காப்பியே போடுறாங்க. அந்த எஃப்ஐஆர் காப்பி போட்டதுக்கு பிறகு கூட இன்னும் இந்த மணல் களவாணி பயல்கள், அந்த திமுக பிரமுகர்களை கைது செய்யப்படவில்லை. இது வந்து ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா அவர்கள் கொலை மிரட்டல் வந்திருக்கும் போதே இந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த உயிரை நம்ம வந்து காப்பாற்றிருக்க முடியும். அந்த ஒரு உயிர் மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கே மிகப்பெரிய பேரிழப்பாக அது கருதப்படுகிறது. அதுவும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி இயக்கத்துக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. சேவியர் எங்க இருக்கா? எங்க வரணும்? இல்லன்னா நான் டியூட்டி. டியூட்டி நான் டிப்போல வர நீ சொல்ல. திமுக ஒன்றிய செயலாளர் யாருன்னு தெரியுமா? நீ ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா தம்பி தாம்பல, இவனும் இல்ல. அஜய் என் தம்பி, அரவிந்த் தம்பி, ஜோபன் எல்லாம் தம்பி தாம்பல. ஜோதி தம்பி. நீ கூப்பிடல மத்தியானம் கூப்பிடல. நான் வருவேன்.
அண்ணன் டேய், பேசுறேன். நீ வார ரமேஷ் பாபு பேசுறேன். டக்கர ஒன்றிய செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு பேசுறேன். கையில இருந்த வார கூப்பிடல. சரி அண்ணா சரி. இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அந்த பகுதிக்கு நாளை மறுநாள் செல்கிறார். அதற்கு முன்பாக இந்த குற்றவாளி கைது செய்யப்பட வேண்டும் என மிகப்பெரிய கோரிக்கைகள் எழுப்பப்பட்டுள்ளது. தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டு வருது. நடவடிக்கை எடுக்கிறவரை விடாதீங்க. அங்க அறிக்கை அண்ணன் கடுமையா கொடுத்துருக்கேன். மாநிலம் முழுமைக்கு எல்லா மாவட்டத்திலையும் போராட சொல்லி 25 இரவு வந்து அங்க இறங்கிடுவேன். காலையில நம்ம என்னன்னு பார்ப்போம். அது வரைக்கும் கைது பண்ணலைன்னா அடி பின்னிடுவோம். பேசாம விடாதீங்க, தொடர்ச்சியா போராடுங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி காவல்துறை கண்களை கட்டப்பட்டிருக்கிறதா? ஏன்னா அங்கே மாவட்டத்துடைய எஸ்பி வந்து ஒரு நல்ல ஒரு துடிப்பான இளைஞர். அவருக்கு இவ்வளோ பெரிய களங்கத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குல்ல, இது ஒரு உதாரணமாக கருதலாம். அதே மாதிரி இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலவிதமான கொலைகளும் கொள்ளைகளும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு குறிப்பாக இன்னொரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு வந்து நினைவூட்ட விரும்புகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த வில்லுக்குறிஞ்சி அருகே உள்ள திருவடைக்காடு அப்படின்ற ஒரு பகுதியை சார்ந்த நபர் வந்து கண்ணன் என்பவர் அந்த கிருஷ்ணர் கோயில் என்ற ஏரியாவில் இருக்காரு. அவர் வந்து சில சம்பவங்கள் அங்கே இருக்கக்கூடிய தவறான விஷயங்கள் நடத்திய விஷயங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. ஆனால் அந்த நபரை இதே போன்ற களவாணி பயல்கள் மணிகண்டன், விமல் என்ற போன்ற ஒரு சமூக விரோதி கும்பல் வந்து அவர்களை அடித்து கத்தியால் கண்டந்துண்டமாக வெட்டி அந்த தலை காயங்களை வீடியோவில் நீங்கள் பதிவு பார்க்கணும். இப்படி போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. கன்னியாகுமரி காவல்துறை வந்து கண்ணை மூடிக்கொண்டு இருப்பது வந்து இது மிக பேரிபத்தை வந்து ஏற்படுத்தும். தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய உள்துறை செயலாளரும் இது பற்றியான எந்த விஷயத்தையும் கவனம் செலுத்துறதில்லை. இந்த காவல்துறையை வந்து தன் துறையாக வைத்திருக்கின்ற தமிழக முதலமைச்சர் அவர் செவி சாய்க்கிறதே இல்லை எந்த ஒரு விஷயத்துலையும். இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கடந்த வருகிற 25ஆம் தேதி அவர்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிறார். இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது போன்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய, குறிப்பாக தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதிய கலவரங்களும் இது போன்ற வந்து வன்மமான ஒரு விஷயத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற சம்பவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் தமிழக மக்களில் ஏற்கனவே வந்து திமுக அரசுக்கு மிகப்பெரிய கலகம் பேரும் மிகப்பெரிய மோசமான சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்குது. ஆகவே இதை நீங்கள் காவல்துறை கண்மூடித்தனமாக இருக்காதீர்கள். உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை இந்த கண்ணனை வந்து கண்டந்துண்டமாக வெட்டிய இந்த விமல் போன்ற சில நபர்களை வந்து நீங்கள் மணிகண்டன் போன்றவர்களை வந்து சமூக விரோதிகள்லாம் கைது செய்யலைன்னா ஒரு பேர் ஆபத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்ற வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நினைப்பதா நீல வண்ண பிம்பத்தை சிதைக்க